டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்குள்ள கிளாஸ்ல அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டீமினரலைசேஷன் ப்ராசஸ், அதாவது கேட்டயான்ஸ் ஆனயான்ஸை ரிமூவ் பண்ணி எப்படி அதை ஹார்ட் வாட்டர் நம்ம சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல சால்ட்டை ரிமூவ் பண்ணி அதை எப்படி நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துறது, சால்ட் வாட்டரை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல ட்ரிங்கிங் வாட்டரை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா, டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர். அப்ப டீசாலினேஷன் அப்படிங்கிறது என்னது? சால்ட். சாலினேஷன் அப்படிங்கிறது என்னது? சால்ட். இதுல இருக்கக்கூடிய ஒரு காமன் சால்ட் என்ன சொல்லலாம்? சோடியம் குளோரைடு. நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பொதுவா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சோடியம் குளோரைடு. இப்போ கடல் தண்ணியில என்ன அதிகமா இருக்கும்? சோடியம் குளோரைடு சால்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த உப்பு தண்ணிய டீன்னா என்னன்னு சொன்னோம்? ரிமூவ் பண்றது. இதை எப்படி இந்த உப்பை, சோடியம் குளோரைடை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறத என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல எப்படி இதை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ பிராக்கிஷ் வாட்டர்னாங்கிறது சால்ட் இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் காமன் சால்ட் from the water is known as desalination. அப்போ காமன் சால்ட்டுங்கிறது என்னது? எதனால காமன் சால்ட்னு சொல்றோம்? நம்ம அதிகமா வீட்ல நம்மளோட தேவைகளுக்கு குக்கிங்க்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சால்ட்டுங்கிறதுனால தான், அதோட கெமிக்கல் ஃபார்முலா தான் வந்துட்டு என்னது? NaCl. அப்ப இந்த சால்ட் இருக்கக்கூடிய அந்த தண்ணீல சால்ட் இருந்தது அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நெக்ஸ்ட், water containing dissolved salt with a peculiar salty or brackish taste is called brackish water. இப்போ நம்ம சாதாரணமாக தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்லெஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், சின்னதுலேயே படிச்சிருக்கோம், வாட்டர் இஸ் ஏ டேஸ்ட்லெஸ் அப்படின்னு. ஆனால் தண்ணியில் சால்ட் இருந்தது, சோடியம் குளோரைடு சால்ட் டிசால்வ்டாக இருந்தது அப்படின்னா அது நம்ம குடிக்கும்போது எப்படி இருக்கும்? உப்பு தண்ணியாக இருக்கும்ல. அந்த உப்பு தண்ணி, அந்த உப்பு டேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், டிபெண்டிங் அப்பான் த குவான்டிட்டி ஆஃப் டிசால்வ்டு சால்ட், இதை மூணாக டிவைட் பண்ணலாம். இதில் சாலிட்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியதை வச்சு இந்த நம்ம தண்ணியை மூணாக டிவைட் பண்ணலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது என்னன்னா டிசால்வ்டு சால்ட். இதில் எவ்வளோ சாலிட்ஸ் டிசால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா 1000 ppm. ppmனா என்னது? பார்ட்ஸ் பெர் மில்லியன். அப்போ 1000 பார்ட்ஸ் பெர் மில்லியனை விடவும் குறைவான சால்ட் இல்லைன்னா சாலிட்ஸ் தான் எதில் டிசால்வ் ஆயிருக்கு? ஃப்ரெஷ் வாட்டரில் டிசால்வ் ஆயிருக்கும். இதே பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளவோ 1000ல இருந்து 35,000 வரைக்கும் பார்ட்ஸ் பெர் மில்லியன் சாலிட்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சி வாட்டர் பார்த்தீங்கன்னா 35,000க்கும் மேலே சாலிட்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை தான் நம்ம என்னன்னு சொல்றது? சி வாட்டர் அப்படின்னு சொல்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவோம். 1000ல இருந்து 35,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லலாம். 35க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம்? சி வாட்டர். ரொம்ப அதிகமான சாலிட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் டிசால்வ் ஆயிருக்கக்கூடியதா என்னது? சி வாட்டர். ஓகே. நெக்ஸ்ட், sea water, brackish water are used as drinking water through desalination process. அப்போ இந்த sea water இருந்தாலும் சரி, sea waterனா என்ன சொன்னோம்? 35,000க்கு மேலே டிசால்வ்டு சால்ட் இருக்கு. brackish waterனா 1000 to 35,000க்கு 1000க்குள்ளாடி என்னது? சால்ட் டிசால்வ்ஸாக இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரிங்கிங் வாட்டரா நம்ம யூஸ் பண்ண முடியும். But desalination is carried out either by reverse osmosis or electrodialysis. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீசாலினேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி. டீசாலினேஷன் என்ன சொன்னோம்? சால்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடியது. இந்த சால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, இல்லைன்னா எலக்ட்ரோடயாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ட்ரிங்கிங் வாட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், when two solutions of different concentration are separated by a semi-permeable membrane.
அதாவது டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷன் என்னது? செறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப சாதாரண தண்ணிக்கும், உப்பு தண்ணியும் பார்த்தோம்னா, செறிவு எதுக்கு அதிகமா இருக்கும்? சாதாரண தண்ணிலாம் சால்ட் எதுவுமே இல்ல இல்லையா? பியூர் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் இஸ் எ யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ வாட்டர் நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துக்குவோம்? சால்வெண்டா எடுத்துப்போம். அதே மாரி சால்ட் வாட்டருங்கும்போது சால்ட் டிசால்வ்ட் ஆயிருக்கு. அப்போ கான்சன்ட்ரேஷன் எதுக்கு தான் அதிகம்? உப்பு தண்ணிக்கு தான் செறிவு அதிகம். அப்போ ஒண்ணு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். இன்னொன்னு என்னது? உப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். அதான் வென் 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் செப்பரேட்டட் பை அ செமி பெர்மியபிள் மெம்பரைன். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன்ங்கிறது என்னது? இந்த சால்ட்ட நம்ம செப்பரேட் பண்றதுக்கு ஒரு மெம்பரைன் மாதிரி ஒரு ஸ்மால் துளைகள், சின்ன சின்ன துளைகள் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? செமி பெர்மியபிள் மெம்பரைன். இதுல சால்வெண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் டூ ஹையர் கான்சன்ட்ரேஷன். சால்வெண்ட்னா என்னது? நம்ம 2 கம்பார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல என்ன எடுத்திருக்கோம்? தண்ணி எடுத்திருக்கோம். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல உப்பு தண்ணி வச்சிருக்கோம். அந்த தண்ணிய தான் நாம என்ன சொன்னோம்? சால்வெண்ட் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? அப்ப சால்வெண்ட் என்ன ஆகும்னா, ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். நம்ம சொல்லிட்டோம். சால்வெண்ட்ல சால்ட் எதுவும் இல்ல. அதனால இதுதான் நமக்கு இங்க என்னது? லோவர் கான்சன்ட்ரேஷன். சால்ட் தண்ணிய நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹையர் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட் மாலிக்யூல் எங்க மூவ் ஆகுது? ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படித்தானே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு நம்ம என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஆஸ்மோசிஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தா அத ரிவர்ஸ் பண்றோம் அவ்வளோதான். அப்ப ஆஸ்மோசிஸ்ங்கிறது என்னது? 2 கண்டெய்னர் எடுத்துக்கிறோம்னா 2 கண்டெய்னர் 2 கம்பார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல சால்வெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல சால்ட் சொல்யூஷன் இருக்கு. அப்ப சால்வெண்ட்ல இருந்து அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், அந்த சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த மெம்பரேன் வழியா ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது அப்படின்னா, அந்த ப்ராசஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், இஃப் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் பிரஷர் இஸ் applied on the higher concentration side, the solvent flows from higher concentration to lower concentration. அப்ப என்ன ஆகுது? இந்த சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல என்ன இருக்கு? சால்ட் சொல்யூஷன். சரியா? அப்ப இந்த சால்ட் சொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வாட்டர் மாலிக்யூல் இல்லன்னா அந்த தண்ணி ஃபுல்லா போகும்போது, இங்க ஒரு பிரஷர் உருவாகும். இப்படித்தானே? இந்த சொல்யூஷனுக்குள்ளாடி என்ன ஆகும்? பிரஷர் அந்த மாலிக்யூல்ஸோட நெருக்கம் அதிகமாகும்போது, கண்டிப்பா அதுக்கு என்ன ஆகும்? ஒரு பிரஷர். அப்போ இஃப் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் பிரஷர். அப்ப நம்ம குடுக்கக்கூடிய அந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர விட, நம்ம ஒரு பிரஷர் அப்ளை பண்ணும்போது தான் என்ன ஆகுது? சால்வெண்ட் மாலிக்யூல் ஹையர் கான்சன்ட்ரேட்டிவ்ஸ் உப்பு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு வருது. அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரஷர விட, அங்க தண்ணிங்கிறது உப்பு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது, அதுக்குள்ளாடி என்ன ஆகுது? ஒரு பிரஷர் ஃபார்ம் ஆகுது. அந்த பிரஷர் அதிகம் ஆகும்போது, அது என்ன பண்ணும்? ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடு த சால்வெண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டூ த லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ திருப்பி அந்த சால்வெண்ட் மாலிக்யூல் அதுல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிக்யூல் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு திருப்பி என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பியூர் வாட்டர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சால்ட் வாட்டர். அப்ப இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம்? சால்ட் வாட்டர்ல இருந்து அத பியூர் வாட்டரா மாத்துறோம். மெம்பரைன் யூஸ்ட். என்னலாம் மெம்பரைன்? நம்ம இங்க சொன்னோம்ல, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் யூஸ் பண்றோம் அப்படின்னு. அப்படிங்கிறது அது என்னலாம் யூஸ் பண்ணலாம்? செல்லுலோஸ் அசிட்டேட், செல்லுலோஸ் பியூட்டிரேட். இது 2மே நம்ம மெம்பரைனா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். சால்வெண்ட் மாலிக்யூல் அதாவது தண்ணி உப்பு தண்ணி பக்கம் போகுதுன்னா, அத ஆஸ்மோசிஸ் மெத்தட்ன்னு சொல்றோம். அப்போ உப்பு தண்ணியே போகும்போது, அங்க பிரஷர் அதிகம் ஆகுது. அந்த பிரஷர்னால திருப்பி அங்க இருக்கக்கூடிய உப்பெல்லாம் அந்த மெம்பரைன் வழியா வரும். ஆனா, அந்த மெம்பரைன்ல என்ன ஆகுது? டிபாசிட் ஆகுது. உப்பு எல்லாமே அந்த மெம்பரைன்ல டிபாசிட் ஆகுது. அந்த சால்வெண்ட் மாலிக்யூல் இல்லன்னா, அந்த தண்ணி மட்டும் எங்க வருது? திருப்பி லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வரும். அந்த தண்ணிய தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டீசாலினேஷன் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், இதோட டயகிராம்ல பார்க்க போறோம். இது எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. இப்ப பாருங்க 2 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சிருப்போம். இது ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ன்னு வச்சுக்கோங்க. இது கம்பார்ட்மெண்ட் 2. இது கம்பார்ட்மெண்ட் 1. இது என்னது? கம்பார்ட்மெண்ட் 2.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்? சலைன் வாட்டர். சலைன் வாட்டர். இப்ப ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் பார்க்க போறோம். இப்ப சலைன் வாட்டர்னா என்னது? சால்ட் வாட்டர். உப்பும், தண்ணியும் சேர்ந்து இருக்கக்கூடியத நம்ம என்ன சொல்லுவோம்? சலைன் வாட்டர். இந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன எடுத்துருக்காங்க? ஃப்ரெஷ் வாட்டர். சரியா? இது 2யும் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது? செமி பெர்மியபிள் மெம்பரைன். ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி. அப்புறம் என்ன பண்றோம்? இங்க ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் நம்ம இங்க இருந்து குடுக்குறோம். குடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிக்யூல் சால்வெண்ட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி. தண்ணி மட்டும் தண்ணி இப்படியே போகும்போது, இந்த பிரஷர்னால இந்த மெம்பரேன் வழியா போகும்போது, இதுல இருக்கக்கூடிய சால்ட் எல்லாமே இந்த மெம்பரேன்ல என்ன ஆகுது? டிபாசிட் ஆகுது. சரியா? இந்த சால்ட் இங்க மூவ் ஆகாது. இதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி மட்டும், வாட்டர் மட்டும் இந்த மெம்பரேன் வழியா எங்க வருது? இது ஹையர் கான்சன்ட்ரேஷன் செறிவு அதிகமான இடம். இது என்னது? லோவர் கான்சன்ட்ரேஷன் செறிவு குறைவான பகுதி. செறிவு அதிகமான பகுதியிலிருந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா செறிவு குறைந்த பகுதிக்கு வரக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். சரியா? நம்ம ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு தண்ணி போச்சு அப்படின்னா, அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்மோசிஸ் மெத்தட்ன்னு சொல்லுவோம். இதான் வந்துட்டு என்னது? அப்போ அ சால்ட் வாட்டர் உப்பு இருக்கக்கூடிய தண்ணிய நம்ம ட்ரிங்கிங் பர்ப்பஸுக்காக ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல எப்படி நம்ம அத பியூரிஃபை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னலாம் அப்படிங்கிறது. லைஃப் டைம் ஆஃப் மெம்பரேன் இஸ் ஹை. அதாவது நம்ம இங்க ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்ணோம்ல. இந்த மெம்பரேன் நம்ம என்ன நெறைய ப்ராசஸ்க்கு நம்ம திருப்பி திருப்பி அத என்ன பண்ணிட்டே இருக்கலாம், யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ். அதாவது நம்ம கொஞ்சம் டைம் நெறைய டைம் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியா நம்ம இந்த வீட்ல எல்லாம் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்ல. அதுல அந்த ஃபில்டர் பேப்பர்ல என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டா நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல. ஒண்ணு ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா, அத ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணிருவோம். அதே மாரி தான் இந்த மெம்பரேனையும் நம்ம ஒன்ஸ் அது நெறைய நெறைய டைம் யூஸ் பண்ணி அது இதாயிடுச்சுன்னா, திருப்பி நம்ம ஃபாஸ்ட்டா அத என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிமூவ்ஸ் அயோனிக் அயோனிக்னா என்னது? சால்ட். சோடியம் பிளஸ் அயான்ஸ் சொல்லலாம். குளோரின் மைனஸ் அயான்ஸ்ன்னுலாம் சொல்லலாம்ல. அந்த மாரி அந்த அயான்ஸ யூஸ் செப்பரேட் பண்ணிக்கலாம். நான் அயானிக்னா என்னது? ஏதாவது டஸ்ட் மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது இருக்கு அப்டின்னா, அண்ட் கொலைடட் இம்ப்யூரிட்டீஸ். கொலைடுனா என்னது? ஒரு மாதிரி டர்பிடிட்டி மாதிரி, கலங்கள் மாதிரியான ஏதாவது இம்ப்யூரிட்டீஸ் அழுக்குகள் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் சீ வாட்டர் இன்டூ ட்ரிங்கிங் வாட்டர். அப்ப சீ வாட்டர கடல் தண்ணியா இருந்தா கூட, இந்த சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, நம்ம அது ட்ரிங்கிங் வாட்டருக்கு நம்ம அத எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் வந்துட்டு என்னது, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கான்செப்ட் வந்துட்டு இவ்வளவுதான். ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து சால்ட் வாட்டர்ங்கிறது லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு பிரஷர் குடுக்கும்போது, ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. போகும்போது அதில நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னது? செமி பெர்மியபிள் மெம்பரைன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த செமி பெர்மியபிள் பெர்மியபிள் மெம்பரைன்ல தான் என்னது எல்லா சால்ட்டுமே அங்க என்ன ஆகுது? டிபாசிட் ஆகுது. அப்ப அந்த டிபாசிட் ஆகும்போது, அ தண்ணி மட்டும் சால்வெண்ட் மாலிக்யூல் மட்டும் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. அதுதான் நம்ம என்ன சொல்வோம்? டீசாலினேஷன் வாட்டர். அந்த வாட்டர நம்ம ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.